எம்ஜிஆர் அவருடன் இந்த நடிகை ஏன் அதிக படங்களில் ஜோடியாக சேர்ந்து நடிக்க முடியவில்லை? கன்னடத்திலிருந்து வந்த இந்த நடிகையை எம்ஜிஆர் தான் அறிமுகப்படுத்தினார். ஆனால் எம்ஜிஆரை இந்த நடிகை மதிக்கவில்லையா? பிரபலமான எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த இன்னொரு நடிகை இந்த நடிகையின் வளர்ச்சியை தடுத்தாரா? எம்ஜிஆர் சொன்ன பேச்சு கேட்காததால் இந்த நடிகை ஒதுக்கப்பட்டாரா? இந்த நடிகை நீச்சல் உடைகள் நடித்த அந்த படம் ஏன் தோல்வியடைந்தது? இது நடிகை தன் கணவருக்காக ஆட்சி செய்யும் அமைப்புகளுடன் ஏன் போராடினார்? இந்த நடிகையை வைஜெயந்தி மாலாவுடன் ஒப்பிட்டு பேசுவார்கள். அவ்வளவு அழகாக இருந்தும் இவரால் தமிழில் வெற்றி பெற முடியவில்லை ஏன்? எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்த அந்த டூயட் பாடலில் இந்த நடிகை அதிக கூச்சப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி நடிக்க எம்ஜிஆர் கடுப்பானது ஏன்? என் கால் மேல்தானே நான் போட்டு அமர்ந்திருக்கிறேன், எம்ஜிஆர் வந்தால் எனக்கு என்ன என்று கேட்ட நடிகை இவர். சரோஜா தேவிக்கு போட்டியாக வருவார் என்று எல்லோராலும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஏனோ எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடிக்க முடியவில்லை. நீச்சல் உடையில் சரோஜா தேவி நடிக்க மறுத்ததால் அந்த நடிகை நீச்சல் உடையில் நடித்தார். ஸ்ரீதர் அந்த நடிகையை நீச்சல் உடையில் ஒரு பாடல் முடுக்க நடிக்க வைத்தார். அந்த படத்தின் கதைக்காக படம் ஓடியது. நல்ல அழகான முகம், கலையான விழி, சின்ன சின்ன நடிகர்களுடன் சேர்த்து நடித்ததால் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பை அவர் இழந்து கொண்டே வந்தார். யார் அந்த நடிகை? என்ன நடந்தது? எம்ஜிஆருக்கும் அவருக்கும் நடந்த வாக்குவாதம் என்ன? இவர் ஏன் தமிழ் சினிமாவில் ஒதுக்கப்பட்டார் என்பதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அந்த நடிகை பாரதி விஷ்ணுவர்தன். பாரதி எம்ஜிஆர் சந்திப்பு. அந்த சுவாரஸ்யமான சம்பவம். பாரதி தனது பழைய பேட்டியில் தான் வழக்கமாக கால் மேல் கால் போட்டு அமர்பவர் என்று கூறியிருக்கிறார். பேசும்போதும் அப்படியே அமர்ந்திருப்பது தனது இயல்பு என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் எம்ஜிஆரை சந்திக்க செல்லும் முன்பு அவரிடம் இருந்தவர்கள் ஒரு முக்கியமான அறிவுரையை சொன்னார்களாம். கால் மேல் கால் போடாதீர்கள், அதுவும் எம்ஜிஆர் முன்னால். அதனால் எம்ஜிஆர் முன் அமரும்போது பாரதி தனது வழக்கத்தை மாற்றிக்கொண்டு கால்களை கீழே வைத்து மரியாதையாக அமர்ந்திருந்ததாக அவர் நினைவு கொண்டுள்ளார். ஆனால் இதில் ஒரு சுவையான விஷயம் இருக்கிறது. எம்ஜிஆர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த நொடியில் பாரதி மீண்டும் தன்னிச்சையாக கால் மேல் கால் போட்டு கொண்டு விடுவாராம். அந்த நேரத்தில் கால் மேல் கால் போட்டால் என்ன, கால்களை கீழே வைத்தால் என்ன, மரியாதை மனதில் இருந்தால் போதுமே என்ற எண்ணமும் பாரதிக்கு இருந்ததாக அந்த பதிவு கூறுகிறது. இன்னொரு முக்கியமான நினைவு, நாடோடி படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்கும்போது பாரதிக்கு ஆரம்பத்தில் ஒரு விதமான தயக்கம் இருந்ததாகவும் அதை எம்ஜிஆர் கவனித்ததாகவும் பாரதி பின்னர் கூறியுள்ளார். அதன் பிறகு மாஸ்டரிடம் பாரதி தன்னுடன் கொஞ்சம் சகஜமாக இருக்க சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். நாடோடி படத்தில் எம்ஜிஆர் நடிகை பாரதியும் பாடும் டூயட் பாடலான உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி அந்த பாடல் காட்சியில் நடித்தபோது நடிகை பாரதி எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர் என்று கூச்சப்பட்டு விலகி கொண்டே நடித்தாராம். அது எம்ஜிஆருக்கு மிகவும் சகஜமாக நடிக்க முடியவில்லை. சில காலகட்டங்களில் இயக்குனர் PR பந்துலுவை அழைத்து, இது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, இது டூயட் சாங், இப்படி விலகி கூச்சப்பட்டு போனால் ரசிகரிடம் நல்ல வரவேற்பு பெறாது, எனவே அந்த கூச்சத்தை போக்க நீங்கள் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கூட்டி வாருங்கள் என்று படப்பிடிப்பை ரத்து செய்த நாட்களும் உண்டு என்று கூறப்படுகிறது. மேலும் நாடோடி 1966 வெளிவந்தது. அதில் எம்ஜிஆர், சரோஜா தேவி மற்றும் பாரதி நடித்தனர். பாரதிக்கு அது தமிழில் முக்கியமான தொடக்கப்படமாக அமைந்தது. அதன் பிறகு நாடோடி, அவளுக்கென்று ஒரு மனம், உயர்ந்த மனிதன், தங்க சுரங்கம், மாய மோதிரம் என்று அந்த கால படங்களில் பிஸியாக இருந்தார். வைஜெயந்தி மாலா வாலி சாயலில் இருக்கும் பாரதி பேசுவதும் நடப்பதுமே அபிநயம் நிறைந்த நாட்டிய நாடகம் போல் இருந்தது. சினிமா நடிகைகள் அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது என்ற எண்ணத்தை பொய்யாக்கி வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்க்கையை பற்றிய சில சுவாரஸ்யமான அனுபவங்களை விவரித்தார். அவரது பேட்டியிலிருந்து, சினிமா பார்க்க கூட தியேட்டருக்கு எங்களை கூட்டி போகாத கன்சர்வேட்டிவ் குடும்பம் என்னுடையது. யாராவது ஆண் சற்று நேரம் தொடர்ந்தாற் போல உற்று பார்த்தால் தர்ம சங்கடமாக இருக்கும். எனக்கு நடிப்பதில் துளியும் இஷ்டமில்லை. என் கல்லூரி ஆசிரியர்களோ, நீ அழகாக இருக்க, நல்ல நடனம் ஆடுற, தேடி வந்த வாய்ப்பை தவற விடாதே என்று அறிவுரை சொன்னார்கள். கல்லூரியை விட்டு போக மனமில்லாமல் விருப்பமின்றி நடிக்க ஆரம்பித்தார். நடிக்கும்போது அந்தந்த மொழியை கற்றுக்கொள்வார். அப்படி 8 மொழிகள் பேச தெரிந்த நடிகை இவர். தமிழில் முதல் படமே பெரிய பேனர் உயர்ந்த மனிதன் படத்தில் நடித்தேன். அடுத்து பத்மினி பிக்சர்ஸின் நாடோடி படத்தில் எம்ஜிஆருடன் நடித்திருக்கிறார். தமிழில் பாரதியின் முதல் படம் நாடோடி. PR பந்துலு தயாரித்து இயக்கிய படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி ஆகியோருடன் பாரதி நடித்தார். பாரதி நடித்த கதாபாத்திரம் மீனா. ஆனால் எம்ஜிஆர் அவரை ஒட்டுமொத்தமாக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அல்ல. பாரதி 1966 கன்னட திரைப்படமான டியூட் டோப்பா மூலம் திரையுலகில் அறிமுகமானார். பின்னர் அதே ஆண்டில் நாடோடி மூலம் தமிழில் அறிமுகமானார். தமிழில் முதல் வாய்ப்பை மிகப்பெரிய நட்சத்திரத்துடன்
16 வயதிலேயே தமிழில் எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு பாரதிக்கு கிடைத்தது. அதன் பிறகு உடனடியாக மீண்டும் எம்ஜிஆருடன் நடித்தார். சந்திரோதயம் படத்திலும் பாரதி நடித்தார். இதில் அவரது கதாபாத்திரம் கமலா. எம்ஜிஆருடன் நடிக்கும்போது பாரதிக்கு ஆரம்பத்தில் ஒரு தயக்கம் இருந்ததாக அவர் கூறியுள்ளார். ஒரு பேட்டியில் நடிப்பு காட்சியில் எம்ஜிஆர் தன்னை தொடும்போது ஒரு விதமான சங்கடம் ஏற்பட்டதாகவும் அது அவருக்கு தெரிந்ததாகவும் பாரதி நினைவு கூர்ந்துள்ளார். அதற்காக எம்ஜிஆர் மிகவும் நாகரிகமாக அணுகியதாக பாரதி கூறியிருக்கிறார். பாரதி தனது தயக்கத்தை தெரிவித்த பின் எம்ஜிஆரிடம் இயல்பாக இருக்க சொல்லும்படி மாஸ்டரிடம் கூறியதாக அந்த பேட்டி பதிவு செய்கிறது. பாரதியின் தோற்றமும் நடிப்பும் அக்காலத்தில் கவனத்தை ஈர்த்தன. பாரதி ஒரே நேரத்தில் பல முன்னணி கதாநாயகருடன் பயணித்தார். எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்தார். பாரதி நினைவுகளில் எம்ஜிஆர் மட்டுமல்ல, அந்த கால படப்பிடிப்பு சூழலும் சுவாரஸ்யமாக வருகிறது. குறிப்பாக அவர் நடித்த காலத்தில் முன்னணி நடிகர்கள் நேரம், ஒழுக்கம், படப்பிடிப்பு முறைகளில் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருந்ததை அவரது பழைய நினைவுகள் வெளிப்படுத்துகின்றன. ஒரு முக்கியமான விஷயம், எம்ஜிஆர் பாரதியை கண்டுபிடித்து சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் என்று உறுதியாக சொல்ல ஆதாரமில்லை. சரியான வரலாற்று வரிசை: கன்னடத்தில் அறிமுகம், நாடோடி மூலம் தமிழில் அறிமுகம், சந்திரோதயம் மூலம் மீண்டும் எம்ஜிஆருடன் நடிப்பு என்பதாகும். பாரதி பேட்டியில் எம்ஜிஆருடன் நடித்த அனுபவத்தை பற்றி நேரடியாக நினைவு கூர்ந்திருக்கிறார். அதனால் நாடோடி படப்பிடிப்பில் பாரதி முதலில் எம்ஜிஆரை சந்தித்தது எப்படி, அவர் பாரதியிடம் எப்படி நடந்து கொண்டார் என்ற கோணத்தில் இன்னும் ஆழமாக பார்க்கலாம். எம்ஜிஆர் பாரதி தொடர்பான சுவாரஸ்யங்கள்: தமிழில் முதல் படம் நாடோடி. PR பந்துலு இயக்கிய நாடோடி படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி ஆகியோருடன் பாரதி நடித்தார். அந்த படம் 14 ஏப்ரல் 1966 அன்று வெளியானது. எம்ஜிஆருடன் அடுத்த படமே சந்திரோதயம். நாடோடிக்கு பிறகு அதே 1966ஆம் ஆண்டில் பாரதி மீண்டும் எம்ஜிஆருடன் சந்திரோதயம் படத்தில் நடித்தார். நாடோடியில் பாரதி நடித்த மீனா கதாபாத்திரம் குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் நடித்த தியாகுவுடன் தொடர்புடைய கதாபாத்திரமாக அவர் நடித்தார். குறிப்பாக நாடோடி மற்றும் சந்திரோதயம் படங்கள் மூலம் தமிழில் அவருடைய ஆரம்பகால பயணம் வலுவானதாக அமைந்தது. பின்னர் அவர் கதாநாயகி மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடித்தார். பாரதி பின்னர் கன்னட சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தனை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் 1975இல் திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதியின் திரைப்பயணம் தமிழில் மட்டும் நின்றுவிடவில்லை. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் அவர் நடித்துள்ளார். இவருக்கு விளையாட்டு வீராங்கனை ஆக வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய இருந்திருக்கிறது. விதி வலியது, அது கொண்டு செல்லும் பாதையில்தான் போக வேண்டும். காலத்தின் கைகளில் நாம் வெறும் பொம்மைதான் என்பதை காலம் இவருக்கு உணர்த்தியது. ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு மாதிரி. சினிமா தொழிலும் இயல்பும் எல்லோருக்கும் தெரியும். கடவுள் எல்லோருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அவரவர் பொறுப்பு. இவருக்கு வம்பு பேசுவதும் வெட்டி அரட்டை அடிப்பதும் பிடிக்காது. படப்பிடிப்பு தளத்தில் நடித்து முடித்து அடுத்த ஷாட்டுக்கு காத்திருக்கும் போது கையில் ஏதாவது புத்தகத்தை விரித்து வைத்துக் கொண்டு விடுவார். நான் தமிழில் நடிக்க வந்தபோது என் பெயரை மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னார். அவர்கள் சொன்ன எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. 60 வயதுக்காரியான பெயர் போல் இருந்தது. அதோடு என் அப்பா அம்மா எனக்கு வைத்த பெயரை நான் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும், முடியாது என்று மறுத்துவிட்டார். ஒருமுறை அவர் வருவதை கவனிக்காமல் இவர் கால் மேல் கால் போட்டிருந்ததை எம்ஜிஆர் கவனித்து விட்டார். பந்துலு சார் எம்ஜிஆரிடம், அவ சின்ன பொண்ணு, தெரியாமல் செய்துட்டா என்றாராம். எனக்கு இப்படி போலி மரியாதை தருவதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பாரதி. எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட படம் தங்க சுரங்கம். ராமண்ணா இப்படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தின் கதையை கேட்ட எம்ஜிஆர், இதே போல தெய்வத்தாய் படத்தில் நடித்துவிட்டேன், எனவே மீண்டும் இந்த கதையில் நான் நடிப்பது சரியாக இருக்காது என்று விலகிவிட்டார். அப்போது எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவி ஒப்பந்தமாக இருந்தார். எம்ஜிஆர் விலகலுக்கு பிறகு இந்த கதை சிவாஜி கணேசன் அவரிடம் சென்றது. தமிழக ஜேம்ஸ் பாண்டாக சிவாஜி நடித்த சரோஜாதேவி கதாநாயகியாக ஒப்பந்தமாக செய்யப்பட்டிருந்தார். ஆனால் சரோஜாதேவி இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் கிணத்துக்குள் சேலையில் நனைத்தபடி இருக்க வேண்டும் என்றும், இன்னொரு காட்சியில் கட்டழகு பாப்பா பொண்ணுக்கு என்ற பாடல் காட்சியில் உடல் முழுவதும் செயற்கை பூசிக்கொண்டு கொஞ்சம் ஆபாசமாக தெரியும்படி இருக்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு சரோஜாதேவி தயக்கம் காட்டியிருக்கிறார். இது எம்ஜிஆர் காதுக்கு சென்றவுடன் இயக்குனர் ராமண்ணாவை அழைத்து, சரோஜாதேவிக்கு இந்த வேடம் ஒத்து வராது, அவருக்கு என்று ஒரு இமேஜ் இருக்கிறது, அவரை மாற்றிவிடுங்கள் என்று சொல்ல சரோஜாதேவி விலகிவிட்டார். அதன் பிறகு இந்த வேடத்தில் நடித்தவர் நடிகை பாரதி. அந்த 2 பாடல் காட்சிகளும் ரசிகர்கள் முகம் சுளிக்கும் வண்ணம் ஆபாசமாக இருந்தது என்பது உண்மை. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. இது பாரதிக்கு கொஞ்சம் மனம் வருத்தத்தை கொடுத்தது.
தங்க சுரங்கம் 1969 அன்று வெளிவந்தது. இது தவிர கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சிறந்த நடிப்பிற்காக பல மாநில மற்றும் தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். அதைத் தொடர்ந்து அவர் டாக்டர் ராஜ்குமாருடன் ஒரு வெற்றிகரமான காதல் ஜோடியாக இணைந்தார். இந்த ஜோடி 28 படங்களில் இணைந்து நடித்ததுடன் 1973 வரை தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்தது. 1966ஆம் ஆண்டில் எம்ஜிஆர், நாடோடி மற்றும் சந்திரோதயம் ஆகிய 2 திரைப்படங்களில் பாரதி துணை வேடங்களில் நடித்தார். இது தமிழ் அரங்கில் அவரது பெயரை உயர்த்தியது. பின்னர் தெய்வ செயல், அவளுக்கென்று ஒரு மனம் மற்றும் தங்க சுரங்கம் ஆகிய படங்களில் கதாநாயகியாக முத்துராமன், ஜெமினி கணேசன் மற்றும் சிவாஜி கணேசன் போன்ற நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக முன்னணி கதாநாயகியாக பட்டம் பெற்றார். தெலுங்கு திரைப்படங்களிலும் பல முன்னணி நடிகர்களுடன் பல்வேறு மலையாள படங்களில் முக்கிய குணச்சித்திர வேடங்களிலும் பாரதி நடித்தார். 1967ஆம் ஆண்டில் இயக்குனர் ஏ. பீம்சிங்கால் மெஹர்பான் மூலம் பாரதி ஹிந்தி சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். நடிப்பை தவிர பாரதி சில பாடல்களை பாடியுள்ளார். அவற்றில் டி.எம். சௌந்தரராஜனுடன் இணைந்து பாடிய ஒரு டூயட், அவரும் ஜெமினி கணேசனும் நடித்த தங்க நிலவே நீ இல்லாமல் என்ற தமிழ் பாடல் மற்றும் நஹரஹோலே படத்திற்காக தன் கணவர் விஷ்ணுவர்துடன் இணைந்து பாடிய ஈ நோட்டகே மை மட்டகே என்ற கன்னட பாடல் ஆகியவை அடங்கும். அன்னமிட்ட கைப்படத்தில் பாடல் காட்சியில் பாரதி மயங்கி விழுந்தது ஏன்? மயங்கிவிட்டேன் உன்னை கண்டு என்ற பாடல் காட்சிதான். இந்த பாடலில் எம்ஜிஆருடன் பாரதி, விஷ்ணுவர்தன் நடித்திருக்கிறார். அன்னமிட்ட கை 1972இல் வெளியானது. பாரதி இதில் டாக்டர் கல்பனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். பாரதி மயங்கி விழுந்தாரா? உண்மை என்ன? இது குறித்து பழைய திரையுலக செய்தியாகவும் பின்னர் இணைய பதிவுகளிலும் பாடல் படப்பிடிப்பின் போது பாரதி மயங்கி விழுந்தார் என்ற தகவல் சுற்றி வருகிறது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தும் சமகால நாளிதழ் செய்தி. அதனால் இதை உறுதியான வரலாற்று சம்பவம் என்று சொல்ல முடியாது. பாடலின் பெயரே மயங்கிவிட்டேன் என்பதால் பின்னாளில் அந்த பாடல் படப்பிடிப்பில் பாரதி உண்மையிலேயே மயங்கி விழுந்தார் என்ற கதை உருவாகியிருக்க வாய்ப்பும் இருக்கிறது. கிடைக்கும் பாடல் பதிவுகள், பாடல் வரிகள், பாட தகவல்கள் எல்லாம் பாடல் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் பாரதி மயங்கி விழுந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தவில்லை. அந்த பாடலின் இன்னொரு சுவாரஸ்யம், மயங்கிவிட்டேன் உன்னை கண்டு பாடலுக்கு இசை கே.வி. மகாதேவன், வரிகள் வாலி, குரல்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா, திரையில் எம்ஜிஆர், பாரதி, விஷ்ணுவர்தன். பாடல் காட்சியில் எம்ஜிஆர் ராஜா போன்ற உடையில் தோன்றுவதும் பாரதியின் நடன அசைவுகளும் அந்த கால ரசிகர்களிடம் கவனம் பெற்றவை. பாரதி மயங்கி விழுந்தது நிச்சயம் என்று சொல்லாமல் அப்படி ஒரு செய்தி, கதை உள்ளது. ஆனால் அதற்கான நம்பகமான முதன்மை ஆதாரம் கிடைக்கவில்லை என்பதே சரியான வரலாற்று பதில்.